ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். An orthonormal set S is a Hilbert space is complete if and only if S belongs to H, S orthogonal to S implies. ஸோ என்னென்னு பார்ப்போம், ரிசல்ட் வச்சு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். என்ன தியரம் அப்படின்னா, let H be a Hilbert space, then the H be a Hilbert space, then the orthonormal set S in H is complete if and only if S orthogonal to S, which implies x equal to 0 for all x belongs to H. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஸோ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ஹச்சுங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஆர்த்தோனார்மல் செட்டு எஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட் அப்படின்னு எப்போ சொல்லுவேன், கம்ப்ளீட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எஸ் ஆர்த்தோகனல் டு எக்ஸ் ஆர்த்தோகனல் டு எஸ் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹச். அப்போ என்ன இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question, let M be a closed subspace of a normed linear space N. For each x belongs to N, let norm of x plus M equal to infimum of norm of x plus M such that M belongs to M. Then with respect to this norm, so இந்த நாமை பொறுத்து நார்ம்டு சப்ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எம்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எம்ங்கிறது க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். let M be a closed subspace of a normed linear space. என்னங்கிறது normed linear space. ஓகேவா, என்னங்கிறது normed linear space. then n by mங்கிறது எனக்கு என்னன்னா, n by m is a normed linear space with எந்த நாமை பொறுத்து அப்படின்னா, normed linear space எந்த நாம்னா norm of x plus m is equal to infimum of norm of x plus m such that m belongs to m. ஸோ இந்த நாமை பொறுத்து n by mங்கிறத நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இங்கே இருக்கா, சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் செட் ஆஃப் ஆல் pi 1, pi 2 and so on is orthonormal set on I and sequence Cn is any sequence of complex number such that summation modulus of ck squared converges, then f belongs to L squared I such that f comma pi equal to ck, k greater than or equal to 0 and norm of f squared equal to summation k equal to 0 to infinity modulus of ck squared. The statement is according to. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க கொஷின்லே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபூரியர் இன்டெக்ரல் தியரம், ரைஸ் ஃபிஷர் தியரம், ஃபிட்ஜர்ஸ் தியரம், கான்வெக்ஸ் தியரம். ஸோ இது வந்து எந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ரைஸ் ஃபிஷர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைஸ் ஃபிஷர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைஸ் ஃபிஷர் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மேலே கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரைஸ் ஃபிஷர் தியரம். ஸோ எல்லா நேம்டு நேமையுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா அதுவே சில கொஷின்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த பேப்பர் எடுத்திங்கனாலுமே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படிங்கிற தியரம், நேம்டு தியரம் எல்லாத்துலேயுமே நேமையும் நல்லா படிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாகவே கொஷினில் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒன்று அது என்ன தியரம்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் என்னன்னு டேரெக்டாக கூட கேட்குறதுக்கு இருக்குது. ஸோ ரைஸ் ஃபிஷர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆப்ஷன் ஏபிசியில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பொறுத்து நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஐடென்டி த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லெட் H1 H2 be the Hilbert spaces
T from H1 to H2 is bounded linear operators then இதில் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நாளில் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க H1ம் H2ம் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும்போது T from H1 to H2ங்கிறது பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் T ஸ்டார் ஒய் கமா எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா டிஎஸ் இது வந்து ட்ரூ நெக்ஸ்ட்டு T ஸ்டார் த ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி இதுவும் ட்ரூ நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா டி ஹோல் பவர் ஸ்டார் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் டி ஸ்டார் இதுவும் ட்ரூ சியும் ட்ரூ நமக்கான இந்த டி வந்து ட்ரூ கிடையாது ஃபால்ஸு ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்கொயர்டு வரும் கொஷினே இங்கே ஸ்கொயர் ஸோ டிங்கிறது நாம் ஆஃப் டி ஸ்டார் டி ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி ஸ்கொயர்டு இது வந்து ட்ரூ கிடையாது ஸோ இது வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸோ ஆன்சர் வந்து டி தான் ஓகேவா டிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் இந்த கொஷினோட ஆன்சர் டி ஓகேவா எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க டிங்கிறது எனக்கு ஃபால்ஸு அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா டி தான் நம்மளோட ஆன்சர்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா லெட் பை நாட் பை ஒன் அண்ட் ஸோ ஒன் பி ஏ ஆர்த்தோ நார்மல் ஆன் ஐ அண்ட் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர்ட் ஆஃப் ஐ அண்ட் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலன் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 to infinity cn pi n of x summation cn squared converges then summation n equal to 0 to infinity modulus of cn squared less than or equal to norm of f squared is called. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா இந்த இன்இக்வாலிட்டி summation n equal to 0 to infinity cn modulus of cn squared less than or equal to norm of f squaredங்கிறது என்ன இன்இக்வாலிட்டின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி இது வந்து பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி இன் L2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் L2 ஸ்பேஸ் இந்த இன்இக்வாலிட்டி வந்து பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி இன் L2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட ஆன்சர் இந்த கொஷினுக்கு பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி தான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் லெட் ஒய் பி ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச் தென் ஸோ ஒய்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸோட ஒய்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஓகேவா இது வந்து சப்ஸ்பேஸ் எதோட சப்ஸ்பேஸ் அப்படின்னா ஹில்பர்ட் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் ஹச்சுங்கிற ஹில்பர்ட் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு கேட்டிருக்காங்க இதில் எது ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஒய் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஒய் இஸ் க்ளோஸ்டு இன் ஹச் ஒய்ங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது க்ளோஸ்டாக இருக்கும் ஹச்சில் ஸோ இது ட்ரூ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் இஸ் கம்ப்ளீட் ஒய் இஸ் க்ளோஸ்டு இன் ஹச் ஒய் இஸ் கம்ப்ளீட் ஒய் இஸ் க்ளோஸ்டு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்டாக இருக்கும் இதுவும் ட்ரூ நெக்ஸ்ட்டு ஹச் இஸ் செப்பரபிள் ஒய் இஸ் செப்பரபிள் ஹச்சுங்கிறது செப்பரபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்ங்கிறதும் கண்டிப்பாக செப்பரபிளாக தான் இருக்கும் அதுவும் ட்ரூ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஸ்டேட்லவே பார்த்துட்டோம் ஒய்ங்கிறது கம்ப்ளீட்டாக இருந்துக்கும்போது ஒய்ங்கிறது க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டோம் அப்போ ஒய்ங்கிறது நாட் கம்ப்ளீட்னா ஒய்ங்கிறது க்ளோஸ்டாக இருக்காது ஓகேவா இங்கே நாட் கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க அதனால் டிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஒய் ஆஃப் ஏ நார்ம்டு ஸ்பேஸ் இஸ் எக்ஸிஸ் ஸோ என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஒய் ஆஃப் ஏ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் எக்ஸிஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் ஸோ இது வந்து ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்ரி டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஒய் ஆஃப் ஏ நார்ம்டு ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டாக இருக்கும் எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹச் த செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் ஆர்த்தோகனல் டு எஸ் இஸ் ஹச் இஸ் இட் செல்ஃப் a linear subspace of H, a closed subspace of H on non-empty set. ஸோ இது வந்து ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா the set of all vectors orthogonal to S is called orthogonal complement of S denoted by எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா orthogonal complement S orthogonal so S orthogonal is closed linear subspace of H.
ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் நம்மளோட ஆன்சர், a linear subspace of H. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் sequence EI is on orthonormal set in a Hilbert space H and X is on any vector in H, then the set S equal to EI such that X inner product of X comma EI not equal to 0 is. ஸோ இன்னர் எஸ்ஸுங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா செட்டு இஐ சச் தட் இதில் எப்படி இருக்கும் இஐங்கிறது எக்ஸு கமா இஐ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு கமா இஐ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எஸ்ஸில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு இதில் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்று எய்தர் எம்டியாக இருக்கும் ஆர் கவுண்டபிளாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் A be a Banach algebra, let G and S be a set of all regular elements and the set of all singular elements of A respectively. Then எந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏங்கிறது பேனாக் அல்ஜிப்ரா, ஜி அண்ட் எஸ், ஜிங்கிறது செட் ஆஃப் ரெகுலர் எலமெண்ட்ஸு, எஸ்ஸுங்கிறது செட் ஆஃப் சிங்குலர் எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஜிங்கிறது ரெகுலர் எலமெண்ட்ஸ், இதோட செட்டுனா ரெகுலர் எலமெண்ட்ஸோட செட்டு. இந்த மாதிரி எஸ்ஸுங்கிறது சிங்குலர் எலமெண்ட் செட்டு, சிங்குலர் எலமெண்ட் செட். தென் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜி இஸ் ஓப்பன், ஜி இஸ் ஓப்பன் அண்ட் எஸ் இஸ் க்ளோஸ்டு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஜிங்கிறது ஓப்பனாகவும் எஸ்ஸுங்கிறது க்ளோஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let sigma of S be the spectrum of X where X is an element of Banach algebra A. Then என்னன்னு கேட்டாங்க, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, டீங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது தான். லெட் டீங்கிறது ஆப்ரேட்டர், டிபி ஆன் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் ஆன் a non-trivial Hilbert space, non-trivial Hilbert spaceல உள்ள ஒரு ஆப்ரேட்டர் தான் T. then the spectrum of S is set என்ன கொடுத்துருக்காங்க, sigma of S equal to lambda such that x minus lambda I is singular. இப்படி இருக்கும்போது தென் எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா சிக்மா ஆஃப் எஸ் இஸ் நான் எம்டி. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான், சிக்மா ஆஃப் எஸ் இஸ் நான் எம்டி. ஆப்ஷன் பியில் நம்மளோட ஆன்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let T from N1 to N2 be a continuous linear transformation of a normed linear space N1 into another normed linear space N2. Then ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். N1 N2ங்கிறது நார்மல் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். T இஸ் கண்டினியூஸ், டீங்கிறது ஒரு கண்டினியூஸ். ஓகேவா, டீங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். தென் தேர் எக்ஸிட்ஸ் ரியல் நம்பர், ஏதோ ஒரு ரியல் நம்பர் கேங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சச் தட் எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா அந்த ரியல் நம்பர் நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸு, norm of t of x less than or equal to k into norm of x for all x belongs to n. ஸோ இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். டீங்கிறது கண்டினியூஸாக இருந்து ஒரு ரியல் நம்பர் கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நாம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ எதில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்கா, ஆப்ஷன் சி இதில் இருக்குது. தேர் எக்ஸிட்ஸ் ஏ ரியல் நம்பர் k greater than or equal to 0 such that norm of t of x less than or equal to k into norm of x. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா
let n be a normal linear space and x0 is non-zero vector in n, then there exists a functional f0 in the conjugate space of n such that நமக்கு இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அதை பொறுத்து தான் இதில் ரிசல்ட் சொல்ல போகிறோம், ஆன்சர் சொல்ல போகிறோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன தியரம் அப்படின்னா ஹேன்-பேனாக் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. ஹேன்-பேனாக் தியரம்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹேன்-பேனாக் தியரம் என்ன அப்படின்னா, இஃப் n இஸ் a normed linear space and x0 is a non-zero vector in n, then there exists a functional f0 such that எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா f0 of x0 equal to norm of x0 and norm of f0 equal to 1. ஸோ இந்த கண்டிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது, f0 into x0 equal to norm of x0 இந்த இருக்குது. செகண்டில் தான் norm of x0, பியில் தான் நமக்கு norm of x0 இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் பி தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let x and y be Banach spaces. The graph of linear transformation t of x into y is closed if and only if. இதுவும் ஒரு தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன தியரம் யூஸ் பண்ண போகிறேன்னா க்ளோஸ்டு கிராஃப் தியரம்ங்கிற ஒரு தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ்டு கிராஃப் தியரம் யூஸ் பண்ணி தான் இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ க்ளோஸ்டு கிராஃப் தியரம் என்னென்னா, இஃப் பி அண்டு பி டேஷ், இங்கே எக்ஸ் அண்டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, தியரத்தில் பி அண்டு பி டேஷ்ன்னு இருக்கும், ஆர் பேனாக் spaces and if t is linear transformation of b to b dash, then t is continuous if and only if its graph is closed. இங்கே கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிபி டேஷ்க்கு பதிலாக எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது. எக்ஸ்ஒய் இந்த கிராஃப் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மோட கிராஃப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. கிராஃப் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும், கண்டினியூஸ்னு வரும். அப்போ டீங்கிறது கண்டினியூஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, லெட் பிபிஏ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ Banach space B. Let m equal to p of x such that x belongs to B. Then m is mங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. mங்கிற செட் எப்படி இருக்குது, p of x such that x belongs to P. இப்படியும் இருக்கலாம். இது மாதிரி வேறு செட் எப்படி கொடுக்கலாம் அந்த mங்கிற செட் அப்படின்னு, x such that p of x equal to xன்னு கொடுக்கலாம். இது இல்லைன்னா equal to x such that I minus p into x equal to 0ன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 செட்டு கொடுப்பாங்க. இந்த 3 செட்டுமே ஈக்குவல் தான். எம்ங்கிற செட்டு எப்படி வேண்டாலும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது எனக்கு எம்ங்கிறது என்னன்னா நல் ஸ்பேஸ் இஸ் த நல் ஸ்பேஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர் I minus B. So எனக்கு ஆன்சர் null space of the operator I minus B. ஆன்சர் A. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது, இஃப் 2 vectors x and y in a Hilbert space H are orthogonal. 2 வெக்டர்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ 2 வெக்டர்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த 2 கண்டிஷனையும் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கீழே ஆப்ஷனில் எனக்கு எல்லாமே நாம பொறுத்து தான் கொடுத்துருவாங்க. அதனால் நாம வச்சு என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எடுப்போம். நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் எடுங்கிறது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லுவோமா. ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக பிரிக்க போகிறேன். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸு கமா எக்ஸு ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்
plus inner product of y comma x plus inner product of y comma y. நம்ம ஆல்ரெடி ஆர்த்தோகோனல்னால இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஒய் கம்மா எக்ஸும் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போது எனக்கு பேலன்ஸ் என்ன வரும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸு ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கம்மா ஒய் தான் வரும். இது நமக்கு எதுக்கு ஈக்குவல்? நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன வரும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கமா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இன்னர் ப்ராடக்ட்டை இண்டிவிஜுவலாக வைக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு, அடுத்தது மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய். நமக்கு எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் ரெண்டுமே ஜீரோ, பேலன்ஸ் என்ன இருக்குது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இதுவும் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வந்திருக்கு, இதுவும் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாமா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லலாம். நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல்னு சொல்லுவோம். அது இருக்கான்னு பார்ப்போம் ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எனக்கு ஏங்கிறது இருக்குது. நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டுன்னு. அந்த மாதிரி நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு எனக்கு நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் ஸ்கொயர் தான் கிடச்சிச்சு. நமக்கு ஈக்குவல் டு ஜீரோவும் கிடைக்கல. நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, லெட் சீக்வன்ஸ் EI be an orthonormal set in a Hilbert space H, then for any x plus h. ஸோ இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சொல்ல போகிறோம். என்னடா? பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் sequence EI be an orthonormal set in a Hilbert space H, then summation modulus of x comma EI squared less than or equal to norm of x squared for every vector x in H. ஸோ இதுதான் நம்மளோட இன்னர் ப்ராடக்ட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு, இங்கே தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இன்இக்வாலிட்டியும் செக் பண்ணிக்கோங்க. சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ கமா EI ஸ்கொயர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, லெட் A1 A2 பி செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ். லெட் A1 A2 ஆர் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H, then A1 A2 is A1 into A2 is self adjoint if and only if. ஸோ இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். என்ன தியரம் அப்படின்னா, இஃப் A1 and A2 are self adjoint operators on H, then the product A1 A2 is self adjoint. அதோட ப்ராடக்ட்டும் செல்ஃப் அட்ஜாயிண்ட்டு எப்போ? if and only if A1 A2 ஈக்குவல் டு A2 A1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதோட ப்ராடக்ட்டும் எனக்கு என்ன? செல்ஃப் அட்ஜாயிண்ட். ஸோ என்ன கண்டிஷன்? A1 into A2 equal to A2 into A1. B தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் n is a normal operator on a Hilbert space H, then நார்மல் ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன். இஃப் n is normal operator on H, then norm of n squared equal to norm of n whole squared. இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இதில் எங்கே இருக்குது இந்த கண்டிஷன்?
ஆப்ஷன் டியில் இருக்குது. நார்ம் ஆஃப் n ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் n த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லெட் சிக்மா ஆஃப் எக்ஸ் டினோட் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இன் ஏ பேனாக் அல்ஜிப்ரா. தென் சிக்மா ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் தென் எனக்கு என்ன கண்டிஷன் சர்ச் பண்ணணும்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என்னங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? இங்கே இருக்கா? ஆப்ஷன் சியில் இருக்குது. சிக்மா ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் n ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணி அல்டர்னேட்டிவாக இருக்குது. இது லெஃப்ட் சைடு இருக்குது, இது ரைட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடு இருந்தாலும் ரைட் சைடு இருந்தாலும் ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஈக்குவல் தான். அதனால் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஆன் எலமெண்ட் Z in a Banach algebra A is a topological divisor of 0 if there exists a sequence Zn in A such that. ஸோ இதுவும் வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஆன் எலமெண்ட் Z in a Banach algebra, Z in a Banach algebra, A is called, Banach algebra A is called a topological divisor of 0 if there exists a sequence Zn in A such that norm of Zn equal to 1 and either Zn tends to 0 or Z tends to 0. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ Znங்கிறது ஒரு சீக்வன்ஸ். என்ன கண்டிஷன் சர்ச் பண்ணணும்? ஏங்கிற கண்டிஷன். நார்ம் ஆஃப் Zn ஈக்குவல் டு 1 அண்ட் எய்தர் Zn டென்ஸ் டு 0 ஆர் Z டென்ஸ் டு 0. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? லெட் n be a normed linear space for every x, y belongs to n. For every x belongs to n. என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸு மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அண்ட் இன்னொரு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னா, நார்ம் ஆஃப் எக்ஸு மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது ரெண்டு கண்டிஷனில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸு மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? எ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் n இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் n இஸ் ரிஃப்ளெக்சிவ். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரிஃப்ளெக்சிவ்னா? n ஈக்குவல் டு n டபுள் ஸ்டாருங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நமக்கு ஆன்சர் டி. ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் n இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நமக்கு அந்த எண்ணுங்கிறது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் கொஷின், லெட் n dash be two normed linear space. Let T be a linear transformation from n into n dash, then T is continuous. இப்போ ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா? T is continuousனா அதோட கிராஃப் வந்து என்னவாக இருக்கணும்னா, சாரி இது அந்த ரிசல்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வேறு ரிசல்ட். T is continuous அப்படின்னா T is continuous at ஆர்ஜினாக இருக்கும். ஸோ அப்போ வந்து xn டென்ஸ் டு 0வாக இருக்கும்னா T ஆஃப் xn டென்ஸ் டு 0வாக இருக்கும். ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் பேனாக் அல்ஜிப்ரா ரேடியல் மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் ப்ராப்பர் லெஃப்ட் ஐடியல் ஆர் டினோட்டட் பை ஏ ஆர் எம்எல்ஐ பிஎல்ஐ ரெஸ்பெக்டிவ்லி, தென் த ரேடியல் ஆர் ஆஃப் ஏ இஸ். ஒரு பேனாக் அல்ஜிப்ரா எடுத்திருக்காங்க. பேனாக் அல்ஜிப்ராவோட ரேடியல் பேனாக் அல்ஜிப்ராவை ஏன்னு டினோட் பண்ணுறாங்க, ரேடியலை ஆர்னு டினோட் பண்ணுறாங்க, மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலை எம்எல்ஐன்னு டினோட் பண்ணிக்கிறாங்க, ப்ராப்பர் லெஃப்ட் ஐடியலை பிஎல்ஐன்னு டினோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தென் ரேடியல் ஆரை
ஏயை பொறுத்து நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆருங்கிறது எனக்கு எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலாக இருக்கும். இல்லைன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்ஆர்ஐன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்எல்ஐ. ஸோ ஆருங்கிறது இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்எல்ஐ இருக்கணும், இல்லைனா இன்டர்செக்ஷன் ஆஃப் எம்ஆர்ஐன்னு இருக்கணும். நமக்கு இங்கே எம்எல்ஐ தான் இருக்குது. ஸோ ஆன்சர் எம்எல்ஐ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் ஹச் பி ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ், லெட் XY பி ஏ எனி டூ வெக்டர்ஸ் இன் ஹச். ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் ஜாயிண்ட்லி கண்டினியூஸ், is jointly continuous எப்போ அப்படின்னா xn tends to x and yn tends to y, which implies that xn yn tends to x y. ஸோ இன்னர் ப்ராடக்டை நான் ஜாயின்ட்லி கண்டினியூஸ்லி எப்போ சொல்லுவேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் எதுக்கு யூஸ் ஆகாத 3 கண்டிஷனும். இந்த கண்டிஷன் இதை பொறுத்து நான் ஜாயின்ட்லி கண்டினியூஸ் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து வெக்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அது வந்து ஜாயின்ட்லி கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டி ஸ்டார் பி கான்ஜுகேட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் டி ஆன் ஏ நார்மல் லீனியர் ஸ்பேஸ் n, தென் டி ஸ்டாருங்கிறது கான்ஜுகேட்னு சொல்லியிருக்காங்க, டீயோட கான்ஜுகேட். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா இது நாம் ஆஃப் டி ஸ்டார் ஈக்குவல் டு நாம் ஆஃப் டீங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அடுத்தது வந்து நாம் ஆஃப் டி ஸ்டார் இன்ட்டு டி ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி ஸ்கொயர்டுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அடுத்தது T1 T2 ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு T2 ஸ்டார் T1 ஸ்டார், இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ டி ஸ்டாருங்கிறது நார்மல் ஆப்ரேட்டரோட கான்ஜுகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் எந்த கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். டீங்கிறது நாட் லீனியர், டி இஸ் நாட் கண்டினியூஸ், T1 T2 ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு T1 ஸ்டார் T2 ஸ்டார்ன்னு இருக்குது. நமக்கு இது சேஞ்ச் ஆகி வரும். T2 ஸ்டார் T1 ஸ்டார்னு வரணும். ஸோ ஆன்சர் சி கிடையாது. டி வந்து நாம் ஆஃப் டி ஸ்டார் ஈக்குவல் டு நாம் ஆஃப் டீன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன். அப்போ டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இவ்வளோ தான் லாஸ்ட் இயரில் உள்ள பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் இருந்தது என்னால் கரெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொஷின்ஸ் போடுறேன், நிறையா கொஷின்ஸ் போடுறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.